அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியம் இருக்க சென்று பொற்பதம் பணிந்து பாரினில் பொய்யில்லை கண்ட உண்மை. வணக்கம். இப்போ கடகராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். இவ்வளோ நாள் ரிஷபத்தில் இருந்த 11ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் கடகராசிக்கு இப்போ 12ஆம் இடத்துல வராது. இது 12ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம், அப்படி விரயஸ்தானம் இல்லைங்களா. ஆனால் குரு சுபவிரயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகம். சனி தேவையில்லாத செலவு, ஒரு செலவுக்கு 2-3 செலவு செய்து நமக்கு நிறைய கஷ்டங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அமைப்பு சனீஸ்வர பகவானுடையது. அதே குருவனுடைய அமைப்பு பார்த்தோன்னா சுப செலவாக தான் எல்லாம் நடக்கும். அது நம்ம செலவு பண்ணால் அந்த செலவு திருப்திகரமாக இருக்கும். ஒரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய செலவு, பிள்ளைகளுக்கான படிப்புக்கான செலவு, ஒரு கோயிலுக்கான சுப செலவுகள், இந்த மாதிரியான அமைப்புகளை இந்த குரு பகவான் கொடுப்பார். அதில் இந்த முதல் விஷயமே நம்ம பயப்படணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா இது எல்லாம் சுப விரயமாகத்தான் நடக்கும், சரிங்களா. சனியினுடைய விரயச்சனி வேற, குருவனுடைய விரய ஸ்தானத்தில் குரு இருப்பது வேற. கடகராசிக்கு 6க்கும் 9க்கு அதிபதியான குரு பகவான் 12ஆம் இடத்துல. முதல்ல 12ஆம் இடமே பார்த்தீங்கன்னா வெளிநாடு, ஒருத்தவங்க வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும் அப்படின்னா அது 12ஆம் இடம் தான். அது பரதேச வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெளிநாடு போகிறவங்களுக்குலாம் ஒரு சிறப்பான ஒரு காலம்னு சொல்லலாம். அதற்கான முன்னெடுப்புகள்லாம் பண்ணாங்கன்னா இப்போ அது போகிறதுக்கான அமைப்பு இருக்குது. வெளிநாட்டில் படிக்கிறதுக்கான சூழ்நிலை, அதற்காக முயற்சி பண்ணாங்கன்னா அதெல்லாம் போகிறதுக்கான அமைப்புன்றது இந்த குரு பயிற்சியில் இருக்குது. ஆனால் ஒரு சில பேர் உடல்நலம், தேக ஆரோக்கியத்துக்குள்ள ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும், கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏதாவது மருந்து மாத்திரை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம். இப்போ தானே அஷ்டமத்து சனி விலகிச்சு, அதுக்குள்ளே இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வருது அப்படின்ற கவலைலாம் பட தேவையில்லை. ஏன்னா இது உடனே சரியாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை கட்டாயமாக கொடுக்கும்.